ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடலை பருப்போட தோட்டங்க. ஸோ இதில் பாருங்கள் காய் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் கொண்டக்கடலை, இந்த மாதிரி தான் கொண்டக்கடலை இருக்குது. இது வந்து கொண்டக்கடலை பாருங்கள். பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே தோட்டம் அப்படியே இருக்குது பாருங்கள், எல்லாம் காஞ்சி இருக்குது. ஸோ பாருங்கள், நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பறிப்போம். பாருங்கள் இவ்வளவும் இதில் கடலை தான், கொண்டக்கடலை, அதே மாதிரி கடலைப்பருப்பு, அதே மாதிரி உடச்சக்கடலை எல்லாம் இதில் தான் வருது. இது வந்து காஞ்ச பிறகு பாருங்கள் கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க அது. ஸோ பாருங்கள் இது எல்லாமே அந்த தோட்டம் தான். ஸோ எல்லாம் காயறதுக்காக அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்து பிடுங்கி ஒரு ஓரமாக எல்லாமே போட்டுருவாங்க. பிள்ளைங்க எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பறிச்சிட்ருக்காங்க. இது வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள். இந்த பச்சை உங்கள் முன்னாடியே பறித்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் கடலை. ஸோ சூப்பர் இல்லைங்க. இப்போ அதே காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா பறிச்சிக்கிட்டு இருக்காரு. இதில் தான் வந்து இந்திக்கா முன்னாடி பாப்பா பாருங்கள், இதில் தான் இந்த பருப்பு எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே காய விட்டுருக்காங்க, தெரியுதுங்களாங்க. இது பச்சையாக இருக்கும்போது இது பார்த்திங்கன்னா காஞ்சி கொண்டக்கடலை, அதே மாதிரி வேர்க்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா உடச்சக்கல். ஸோ என் பிள்ளை பார்த்திங்கன்னா பறிச்சிருக்கான். ஸோ இந்த தோட்டம் ஃபுல்லாகவே அதுதாங்க. ஸோ பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு வராங்க பாருங்கள். ஸோ ஃபைனலாக அந்த செடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாமே பறித்து நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா உரித்து இதுலேருந்து அந்த கொண்டக்கடலை எல்லாம் நம்ம எடுப்போம், சரிங்களா. ஸோ பாருங்கள் இவ்வளோ அந்த என்னோடய பையன் வந்து பிடுங்கிட்டு வந்ததில் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வெயிட் பண்ணி நம்ம உரிச்சிட்டு கடலை எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடியே நான் வந்து உரிக்கிறேன். ஸோ வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அது நம்ம இந்த மாதிரி பண்ணி தானே அதோட கடலை எல்லாம் எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே வந்துடுது. ஸோ பாருங்கள் கொண்டக்கடலை. ஏன்னா இந்த மாதிரி தோட்டத்துக்கெல்லாம் என்னோடய பசங்களையும் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு நாலேஜ் கற்றுப்பாங்க. ஸோ இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொண்டக்கடலையோட தோட்டம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் நானும் இது தான் பார்த்துருக்கேன். ஸோ தோட்டத்துக்கெல்லாம் போகும்போது என் பசங்களையும் கூட்டிகிட்டு போய் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரூட் இதுலேருந்து வருது, இந்த வெஜிடபிள்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ பாருங்கள் ஃபைனலாக இதெல்லாம் உரிச்சிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு காமிக்கிறேன். கடலைகளில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்று தான் இருக்குது, ஆனால் சில காய்களில் 2 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. உரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவ்வளோ தாங்க கொண்டக்கடலை வந்து நான் உரித்தேன். ஸோ கடலை நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.